15ற்கும் மேற்பட்ட கூறுகள் உள்ளன என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். அவை பொதுவாக எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்த்தீர்களா? ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் போன்ற பல தனிமங்கள் டைஆட்டமிக் மூலக்கூறுகளாக இருப்பதை கண்டோம். இன்று அவர்களின் பிணைப்பை கண்டுபிடிக்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். லூயிஸ் மற்றும் கோசெல் மூலம் வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கோட்பாடு, அயனி மற்றும் கோவலன்ட் பிணைப்புகள், அயனி கலவை உருவாக்கம், கோவலன்ட் கலவை உருவாக்கம். முக்கிய வார்த்தைகள்: உன்னத வாயுக்கள், ஆக்டெட் விதி, ரசாயன பிணைப்பு, அயனி பிணைப்பு, கோவலன்ட் பிணைப்பு, கேட்டயான் மற்றும் ஆனயான். அமர்வை தொடங்குவதற்கு முன் கருத்து வரைபடத்தை பார்ப்போம். எலக்ட்ரான்களின் அடிப்படையில் அணுக்களுக்கு இடையேயான இரசாயன பிணைப்பை விளக்குவதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் இந்த கருத்துக்கு திருப்திகரமான விளக்கம் 1916 கோசெல் மற்றும் லூயிஸால் வழங்கப்பட்டது. அவர்கள் இந்த கருத்தை சுதந்திரமாக வழங்கினர். அவர்களின் கோட்பாட்டின் அடிப்படையானது எலக்ட்ரான்களின் அடிப்படையில் வேலன்ஸ் ஆகும். ஆக்டெட் விதியின் முன்மொழிவுக்கு வழிவகுத்த உன்னத வாயுக்களின் வேதியியல் செயல்பாட்டின் பற்றாக்குறையின் அடிப்படையில் வேலன்ஸ் பற்றிய தர்க்கரீதியான விளக்கத்தை அவர்கள் வழங்கினர். தனிமங்களின் அணுக்கள் இரசாயன மாற்றங்களுக்கு உள்ளாகின்றன. அவை அவற்றின் அணுக்களை 8 வெளிப்புற ஷெல் எலக்ட்ரான்களுடன் விட்டு செல்ல உதவுகின்றன என்று கூறலாம். பிரதான குழு உறுப்புகளின் அணுக்களின் நடைமுறை நடத்தையை நீங்கள் கவனித்தால், அவை இரசாயன மாற்றங்களுக்கு உள்ளாக அனுமதிக்கப்படும்போது அவை வெளிப்புற ஷெல்களில் ஆக்டெட் எலக்ட்ரானிக் கட்டமைப்பை பெற முயற்சிக்கும். இதை பின்வரும் விளக்கங்களின் மூலம் புரிந்து கொள்வோம். குழு 1A தனிமங்கள் அவற்றின் அணுக்களிலிருந்து ஒரு வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரானை இழக்க முயல்கின்றன. அவை அவற்றின் வெளிப்புற ஷெல்களில் ஆக்டெட்டை பெறும் தொடர்புடைய யூனிபாசிட்டிவ் அயனிகளை உருவாக்கின்றன. ஆனால் குழு 2A தனிமங்கள் அவற்றின் அணுக்களிலிருந்து 2 வேலன்ஸ் எலக்ட்ரான்களை அதே காரணத்திற்காக விட்டுவிடுகின்றன. தொடர்புடைய 3 நேர்மறை அயனிகளை உருவாக்குகிறது. இப்போது நாம் குழு
6A தனிமங்களை கண்டறிந்தால் அவை ரசாயன மாற்றங்களின் போது அவற்றின் அணுக்களின் வேலன்ஸ் ஷெல்களில் 2 எலக்ட்ரானை பெற முயல்கின்றன மற்றும் அவற்றின் வெளிப்புற ஓடுகளில் ஆக்டெட்டை பெறும் தொடர்புடைய இரு எதிர்மறை ஆனியான்களை உருவாக்குகின்றன. குழு 7A கூறுகள் தொடர்புடைய யூனி ஆனையான் உருவாகின்றன. குழு 8A தனிமங்கள் உன்னத வாயுக்கள் எலக்ட்ரான்களை இழக்கவோ அல்லது பெறவோ முயற்சிப்பதில்லை. கோசெல் பின்வரும் உண்மைகளின் அடிப்படையில் அயனி பிணைப்பை அதாவது மின்னிலை பிணைப்பு முன்மொழிந்தார். ஒரு தனிமத்தின் அணுவிலிருந்து மற்றொன்றுக்கு எலக்ட்ரான்கள் மாற்றப்படுவதால் அதிக வினைத்திறன் கொண்ட கார உலோகங்கள் அதாவது 1A மற்றும் அதிக வினைத்திறன் கொண்ட உலோகங்கள் அல்லாத ஆலஜன்ஸ்கள் அதாவது 7A போன்ற இரு வேறுபட்ட தனிமங்களின் அணுக்களுக்கு இடையே ஒரு அயனி பிணைப்பு உருவாகிறது. ஹீலியம் தவிர உன்னத வாயுக்கள் அவற்றின் அணுக்களின் வேலன்ஸ் ஷெல்களில் 8 எலக்ட்ரான்களை கொண்டுள்ளன. அவை வேதியியல் ரீதியாக செயலற்றவை மற்றும் நிலையானவை. உலோக அணுக்களிலிருந்து உலோகம் அல்லாதவற்றுக்கு எலக்ட்ரான்களை மாற்றுவதால் உருவாகும் நேர்மறை அயனிகள் அதாவது கேட்டயான் மற்றும் எதிர்மறை அயனிகள் அதாவது ஆனையான் அணுக்கள் மின்னியல் சக்திகளை அனுபவித்து ரசாயன பிணைப்புகளை உருவாக்க ஈர்க்கப்படுகின்றன. இந்த பிணைப்பு அயனிகள் எனப்படும் மின்னூட்ட செய்யப்பட்ட துகள்களுக்கு இடையே இருப்பதால் இது அயனி பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. சில சமயங்களில் மின்னியல் சக்திகளின் அடிப்படையில் பிணைப்பு மின்னியல் பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. எலக்ட்ரான்களின் அடிப்படையில் வேலன்ஸ் கருத்து விளக்கப்பட்டுள்ளதால் இது எலக்ட்ரோவேலன்ட் பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. சோடியம் குளோரைடு சோடியம் மற்றும் குளோரின் தனிமங்களிலிருந்து உருவாகிறது. அதை பின்வருமாறு விளக்கலாம். ஆக்டெட் எலக்ட்ரான் உள்ளமைவை பெற சோடியம் அதாவது Na அணு ஒரு எலக்ட்ரானை இழக்கும்போது அது ஒரு கேட்டயான் அதாவது Na- உருவாகிறது. குளோரின் அதாவது Cl அணுவிலிருந்து எலக்ட்ரானை பெற்று ஆனையான் உருவாகிறது. Na மற்றும் Cl அணுக்களுக்கு இடையே எலக்ட்ரான்களின் பரிமாற்றம் Na- மற்றும் Cl- அயனிகளை உருவாக்கிறது. இந்த எதிர் மின்னோட்டம் கொண்ட அயனிகள் மின்னியல் விசைகளால் ஒன்றையொன்று நோக்கி ஈர்க்கப்பட்டு சோடியம் குளோரைடு அதாவது NaCl கலவையை உருவாக்குகின்றன. எடுத்துக்காட்டு: சோடியம் குளோரைடு படிகத்தில் ஒவ்வொரு Na- 6 Cl- மற்றும் ஒவ்வொரு Cl- 6 Na- அயனிகளால் சூழப்பட்டுள்ளது. படிக நிலையில் உள்ள அயனி சேர்மங்கள் முப்பரிமாணத்தில் ஈர்ப்பு மின்னியல் சக்தியால் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட கேட்டயான்கள் மற்றும் ஆனையான்களை கொண்டிருக்கின்றன. சோடியம் குளோரைடின் படிக அமைப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. NaCl முகத்தை மையமாக கொண்ட கனசதுர லாட்டிஸ் படிக அமைப்பை கொண்டுள்ளது.
கொடுக்கப்பட்ட மின்னூட்டத்தின் கொடுக்கப்பட்ட அயனியை சுற்றியுள்ள எதிர் மின்னோட்டத்தின் அயனிகளின் எண்ணிக்கை கொடுக்கப்பட்ட அயனியின் ஒருங்கிணைப்பு எண் என அறியப்படுகிறது. பொதுவாக உலோகங்களின் தனிமங்கள் அவற்றின் வேலன்ஸ் ஷெல்லில் ஆக்டெட்டை அடைய எலக்ட்ரான்களை இழக்கின்றன. இந்த பண்பு உலோகத்தன்மை அல்லது எலக்ட்ரோபாசிட்டிவிட்டி என்று அழைக்கப்படுகிறது. இதேபோல் ஆக்சிஜன், புளூரின் மற்றும் குளோரின் போன்ற உலோகங்கள் அல்லாதவை எலக்ட்ரான்களை பெறுவதின் மூலம் மந்த வாயுக்களின் தனிமங்களின் எலக்ட்ரான் கட்டமைப்பை பெறுகின்றன. இந்த பண்பு உறுப்புகளின் உலோகமற்ற தன்மை அல்லது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்று அழைக்கப்படுகிறது. 1.9க்கு சமமான அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேறுபாடு கொண்ட தனிமங்களின் அணுக்களுக்கு இடையே ஒரு அயனி பிணைப்பு உருவாகிறது. கேட்டயான்களை உருவாக்க எலக்ட்ரான்களை இழக்கும் போக்கு அல்லது அயனிகளை உருவாக்க எலக்ட்ரான்களை பெறுவது அணு அளவு, அயனியாக்கும் திறன், எலக்ட்ரான் தொடர்பு மற்றும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆகியவற்றை பொறுத்தது. குறைந்த அயனியாக்கம் ஆற்றல், குறைந்த எலக்ட்ரான் தொடர்பு, அதிக அணு அளவு மற்றும் குறைந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கொண்ட தனிமங்களின் அணுக்கள் கேட்டயான்களை உருவாக்குகின்றன மற்றும் நேர்மாறாகவும். ஜி.என். லூயிஸ், அதாவது 1916, சில தனிமங்களின் அணுக்கள் அவற்றுக்கிடையே எலக்ட்ரான்களை மாற்றாமல் அவற்றின் வேலன்ஸ் ஷெல்களில் ஒரு ஆக்டெட்டை அடைய முடியும் என்று முன்மொழிந்தார். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களுடன் வேலன்ஸ் எலக்ட்ரான்களை பகிர்வதின் மூலம் அவை அவற்றின் வேலன்ஸ் ஷெல்களில் ஆக்டெட் உள்ளமைவை அடையலாம். இரண்டு அணுக்களுக்கு இடையே பகிரப்படும் எலக்ட்ரான்கள் இரண்டு அணுக்களுக்கும் சொந்தமானது மற்றும் அவற்றுக்கிடையே எலக்ட்ரான்களின் பகிர்வு ஒரு கோவலன்ட் பிணைப்பு எனப்படும் ஒரு வேதியியல் பிணைப்பை உருவாக்க வழிவகுக்கிறது. என் அணுவின் மின்னணு கட்டமைப்பு 2, 5 மற்றும் வேலன்ஸ் ஷெல்லில் ஒரு ஆக்டெட் இருக்க அதற்கு மேலும் 3 எலக்ட்ரான்கள் தேவை. 2 நைட்ரஜன் அணுக்கள் ஒன்றையொன்று நெருங்கும் போது ஒவ்வொரு அணுவும் பிணைப்புக்கு 3 எலக்ட்ரான்களை பங்களிக்கிறது. 3 ஜோடி வடிவில் 2 நைட்ரஜன் அணுக்களுக்கு இடையே 6 எலக்ட்ரான்கள் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. எனவே N2இல் 2 நைட்ரஜன் அணுக்களுக்கு இடையே 3 பிணைப்பு உள்ளது. பிணைப்பு நீளம் அல்லது பிணைப்பு தூரம் என்பது ஒரு கோவலன்ட் பிணைப்பை உருவாக்கும் 2 அணுக்களின் கருக்களுக்கு இடையே உள்ள சமநிலை தூரமாகும். பிணைப்பு ஆற்றல் அல்லது பிணைப்பு விலகல் ஆற்றல் என்பது அதன் வாயு நிலையில் உள்ள ஒரு டைஆட்டமிக் கோவலன்ட் கலவையின் 2 அணுக்களுக்கு இடையே ஒரு கோவலன்ட் பிணைப்பை உடைக்க தேவையான ஆற்றல் ஆகும். அணுக்களின் தன்மையை பொருட்படுத்தாமல் ஏதேனும் 2 அணுக்களுக்கு இடையே ஒரு கோவலன்ட் பிணைப்பு உருவாகும் போது பிணைப்பு நீளம் மற்றும் பிணைப்பு ஆற்றல்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பிணைப்பை உருவாக்கும் அணுக்கள் வேறுபட்டால் பிணைப்பு நீளமும் பிணைப்பு ஆற்றல்களும் ஒரே மாதிரியாக இருக்காது என்பது நடைமுறையில் கவனிக்கப்பட்டது. கோட்பாட்டினால் பல சேர்மங்களின் பிணைப்பு கோணத்தை விளக்க முடியவில்லை, அதாவது மூலக்கூறுகளின் வடிவங்களை விளக்க தவறிவிட்டது.
நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். அயனிகள் முறையே எலக்ட்ரான்களின் இழப்பு அல்லது ஆதாயத்தால் உருவாகும் நேர்மறை அல்லது எதிர்மறையாக மின்னூட்ட செய்யப்பட்ட துகள்கள். எந்த இரண்டு அணுக்கள் அல்லது ஒரு அணுக்களின் குழுவிற்கு இடையேயான விசையானது நிலையான உட்பொருளை உருவாக்குகிறது என்பது இரசாயன பிணைப்பு எனப்படும். அணுவின் வெளிப்புற ஷெல் வேலன்ஸ் ஷெல் என்றும், இந்த ஷெல்லில் உள்ள எலக்ட்ரான்கள் வேலன்ஸ் எலக்ட்ரான்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓ குழுவை சேர்ந்த வாயுக்கள் மற்ற அணுக்களுடன் இணைக்க தயங்குவதால் அவை உன்னத வாயுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஹீலியத்தை தவிர மற்ற அனைத்து உன்னத வாயுக்களும் அவற்றின் வேலன்ஸ் ஷெல்லில் எலக்ட்ரான் உள்ளமைவின் ஆக்டேட்களை கொண்டுள்ளன.